நான் ஃபர்ஸ்ட் டைம் பட்டர் க்ரீம் கேக் செய்யும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சொதப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செய்ய தெரியாதுல்ல. நான் என்ன நினச்சேன்னா, பட்டர் க்ரீம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக் செய்வோம் இல்லைங்களா? 3 லேயராக கட் பண்ணி சென்டரில் சுகர் சிரப்லாம் வச்சு, அந்த மாதிரி நினச்சி ஒரு 2 கிலோ கேக் செஞ்சுட்டேன். எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் திகட்டிருச்சு. சுகர் சிரப் அதிகம், பட்டர் க்ரீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு டவுட் கிளியர் பண்ணி தான் இந்த பட்டர் க்ரீம் கேக்கே கற்றுக்கிட்டேன். பட்டர் க்ரீம் கேக்கு கண்டிப்பாக சுகர் சிரப் போடவே மாட்டாங்க. க்ரீம் மட்டும்தான் வச்சு கொடுப்பாங்க. நான் வந்து சென்டரில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷும் வச்சு கொடுக்குறேன். ஆர்டர் கொடுத்தாங்க செஞ்சாங்கன்னு அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு டேஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நான் பட்டர் க்ரீம் கேக் செஞ்சு கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஆர்டரும் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பரவாயில்ல உங்கள் பொண்ணு நல்லா செய்யுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிங் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒன்று பண்ணணும். சுடு தண்ணியில் சாலட் நைப்பை டிப் பண்ணி தான் ஃபினிஷிங் கொடுக்கணும். இல்லைனா நல்லா வராது. நாம் செஞ்ச பட்டர் க்ரீம் கேக் ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி பண்ணிக்கோங்க.